ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 8க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இஸ்ரோ புதிய தலைவர் வி நாராயணன் தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11வது தலைவராக நாராயணன் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா கே சிவன் இருந்திருப்பார், அதுக்கப்புறம் சோம்நாத் வந்திருப்பார். சோம்நாத்துக்கு அப்புறம் தான் யார் வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வி நாராயணன். அந்த 3 பேர் வரிசையும் எழுதிக்கிங்கப்பா. அடுத்தது, இவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் கேட்டாங்கன்னா தமிழகத்தின் குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். திடீர்னு கொஷின் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். பிப்ரவரி 5 தில்லி பேரவை தேர்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த வார்த்தையே சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தலைமை தேர்தல் அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ராஜீவ் குமார். தமிழகத்தின் தலைமை தேர்தல் அதிகாரி யார்? அர்ச்சனா பட்நாயக் அப்படின்றத நேற்றே சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கடல் ஆமைகள் பாதுகாப்பதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன எக்ஸாமில் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா வன உயிரின பாதுகாப்பு சட்டம் 1992 ஆண்டு அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 1992 வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கடல் ஆமைகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குங்க. அது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணும்போது தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கான குரல் பார்த்துடலாமா? ஆழ்வினையும் அன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படின்னு இருக்காங்க. அப்போனா முயற்சியும் செயலும் ஒருத்தங்கிட்ட ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா அவனால் அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை அடையும் அப்படின்றத திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காரு. அதுதான் ஆழ்வினையும் அன்ற அறிவும் என இரண்டின் நீள்வினையால் நீளும் குடி அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன், வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கும் குற்றவாளிகளை கண்டறிய இணையதளம் ஒன்றை உருவாக்கியிருக்காங்க அமித்ஷா அவர்கள். அந்த இணையதளத்துக்கு பேர் மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். பாரத் போல் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ அப்போ வெளிநாடுகள் பதுங்கி இருக்க குற்றவாளிகளை கண்டறிய இணையதளம் வந்து பார்த்திங்கன்னா பாரத் போல். ஸோ இன்டர்போல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. இன்டர்போல் அப்படி சர்வதேச குற்றவியல் காவல்துறை அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்டர்போல்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்போலுடைய தலைமையகம் எங்கே இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2 கேள்வி கேட்டிருக்கேன் இன்றைக்கி. ஸோ இனி வருங்காலங்கள் ப்ரொடக்டிவாக போகணும், எப்படி சொல்கிறது, ரிசர்ச்சாக தான் இருக்கணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அடுத்தது, ஸோ விருதுகள் அறிவிக்கப்பட்டிருங்க. ஜனவரி மாதம் வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, விருதுகள் அறிவிச்சாங்க. 26 பேருக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் விருதுகள் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த 26 விருதுகளையும் நான் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு நோட்ஸாகவே கொடுத்துட்றேன். பட் ஆனால் இது ஒரு விருது மட்டும் எழுதிக்குங்க. காமராஜர் விருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேவி தங்கபாலு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அப்படின்றத நோட் பண்ணுங்கள். ஏன்னா சத்துணவு திட்டம் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துருப்பார்ல, இதனால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தங்கபாலுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க காமராஜர் விருது தங்கபாலு. தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேவையில்லைங்க. ஸோ ஓகேங்க. ஸோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் 2 கேள்விக்கும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.